இதனாலே உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு தயவு புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 3 வார்த்தைகளின் சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாய் அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. இந்த 4வது வார்த்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்க என்னை மறைத்து இந்த அடிமைக்கு நீ உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லாம் துதியும் கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டாய். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டாய். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா குருசெடுத்து. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா குருசெடுத்து. ஏறுகிறார் தள்ளாடி தவழ்ந்து களை போடு. என் நேசர் குருசை சுமந்து, என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார். ஆமென். நாம் வாசிக்க வேண்டிய வேத வசனம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45 அன்று 46 வசனங்களை வாசிக்க கேட்டுக்கொள்ளு. ஆமென். ஒரு மனுஷன் செய்த பாவத்தினால் இந்த உலகம் முழுவதும் பாவத்தினால் சூழப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆம், அன்று ஆதாம் செய்த பாவத்தினால் இந்த முழு உலகமும் பாவத்தினால் நிறைந்துள்ளது என்று பார்க்கிறோம். இந்த பாவத்தை நீக்க தன்னுடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நம் பாவங்களை மன்னிப்பதற்காகவும் நம்மை முழு ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்காகவும் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் பிதா என்று நாம் பார்க்கிறோம். சிலுவையிலே இயேசு பேசிய இந்த 4வது வார்த்தையிலே வியாகுலமும் வலியின் கதறலுமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆறு மணி முதல் 9 மணி வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். இது இயற்கைக்கு மாறாக அப்பாற்பட்டதாக இருந்ததாக பார்க்கிறோம். உலகத்திற்கு ஒளியாகவும் வெளிச்சமாகவும் வந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் இந்த முழு உலகத்தின் பாவம் சுமத்தப்பட்டதினால் அவர் மேல் இருள் சூழ்ந்து கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். சிலுவையிலே இயேசு அறையப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் எப்படி அறையப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் சற்று தியானிக்கலாம். அவர் சிரசிலே முள்முடி கிரீடம் சூட்டப்பட்டதாக பார்க்கிறோம். நாம் சிரசில் செய்த பாவத்தினால் அவர் சிரசில் முள்முடி சூட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம் கை கால்கள் செய்த பாவத்தினால் அவர் கை கால்களிலும் ஆணிகள் கடவப்பட்டு இரத்தம் வழிகிறதை பார்க்கிறோம். இருதயத்தில் நாம் நினைத்த பாவத்திற்காக அவர் இருதயத்தில் ஈட்டி குத்தப்பட்டு அவர் இருதயத்தில் இரத்தம் வழிகிறதை பார்க்கிறோம். இப்படி இருக்கிற வேளையிலே அவர் முழு சரீரமும் இரத்தத்தினாலும் தண்ணீராலும் கலந்து வழிந்து ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை பார்க்கும் பொழுது நம்முடைய மனதில் என்ன நினைக்கிறோம்? ஏன் இயேசு கிறிஸ்து இத்தனை பாடுகளும் பட்டு அவர் அமைதியாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 3 வார்த்தைகளை பேசிய போது இயேசு கிறிஸ்து நிதானத்தோடு பேசினார் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த 4வது வார்த்தையிலே அவர் சத்தமிட்டு
தன் தேவனை கூப்பிட்டார் என்று பார்க்கிறோம். சத்தம் எதற்கு அவரிட்டார்? வலியினால் சத்தமிட்டாரா இல்லை வேதனையினால் சத்தமிட்டாரா என்று பார்க்கிற வேளையிலே இதற்கு ஒரு உதாரணமாக இந்த பூமியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள ஐக்கியத்தை பார்க்க வேண்டும். அவர்கள் ஐக்கியத்தோடு இருந்ததாகவும் இயேசு கிறிஸ்து பல நேரங்களில் பல காரியங்களுக்காக பிதாவினிடத்தில் ஜெபித்து அந்த காரியத்தை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். இப்படி அவர்கள் உறவு ஒன்றியாயிருந்தது. ஆனால் சிலுவையிலே இந்த 4வது வார்த்தையை இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது மிக துக்கத்தோடும் மிக சத்தத்தோடும், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த கதறலுக்கு அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்கிற வேளையிலே யூதாஸ் என்னும் சீஷன் தன்னை காட்டி கொடுக்கும்போது கூட இந்த இயேசு கிறிஸ்து கலங்காத இருந்தார், சத்தமிடாமலும் இருந்தார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய அன்பு சீஷன் பேதுரு தன்னை மறுதலித்த போதும் கூட கலங்காதிருந்ததையும் சத்தமிடிருந்த போடாததையும் நாம் பார்த்திருக்கிறோம். தன்னுடைய சொந்த ஜனங்கள், தன்னோடு கூட ஊழியம் செய்தவர்கள், தன்னை ஓசன்னா ஓசன்னா என்று அழைத்தவர்கள் இன்று இவரை சிலுவையிலே அறியுங்கள் அறியுங்கள் என்று சத்தமிட்டு சொன்ன போதும் கூட கலங்காத இயேசு அவர் சிலுவையிலே இத்தனை பாடுகள் மத்தியிலும் வலியினாலும் வேதனைகளினாலும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து இயேசு அப்ப கூட சத்தமிடாமல் இருந்தவர் இந்த 4வது வார்த்தைக்கு மாத்திரம் ஏன் பிதாவை நோக்கி சத்தமிடுகிறார்? எதற்காக சத்தமிடுகிறார் என்று நமக்கு ஒரு கேள்வி எழும்பும். அந்த கேள்வி என்னவென்றால், பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள ஐக்கியம் அந்த வேளையிலே ஒடுக்கப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. பிதாவினுடைய முகமும் அவருடைய பிரசன்னமும் இயேசு கிறிஸ்துவுக்கு மறைக்கப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். எதற்காக மறைக்கப்படுகிறது? ஏன் மறைத்து கொண்டார் பிதா? பிதானவர் ஒன்றும் பாவம் அறியாத தன்னுடைய குமாரன் மேல் முழு பாவங்களும் சுமத்தப்பட்டு அவர் சிலுவையில் அறைந்ததை பார்த்து தான் ஒரு பாவமும் அறியாத சுத்த கணராய் இருக்கிறபடியினால் அந்த பாவங்களை மாட்டாத போகபடியாக அவர் தன்னுடைய முகத்தையும் பிரசன்னத்தையும் மறைத்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் பிதாவுக்கோ மகனுக்கோ தன் தகப்பன் கைவிட்டாரோ, தனிமையில் நாம் இருக்கிறோமோ, பிதாவுக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியம் பிரிந்து போய்விட்டதோ என்ற நிலைமையில் தான் அவர் சத்தமிடுகிறார். தவிர தன்னுடைய வேதனைகளை குறித்தும் எல்லாரும் கைவிட்ட சீஷர்களை குறித்தும் அவர் கவலைப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது எந்த உண்மை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உறவை வளர்த்து எடுக்க தாய் வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தையை தொப்புள் கொடி எப்படி வெட்டி எடுக்கிறதோ அந்த நிலையோடு தான் இந்த இயேசு 4வது வார்த்தை சிலுவையில் கூறியதை ஒப்பிட வேண்டும். எப்பொழுது தொப்புள் கொடி வெட்டப்படுகிறதோ அப்பொழுது தான் தாயும் பிள்ளையும் பிரிக்கப்படுகின்றன. இப்படி பிரிக்கப்படுகிறதினால் அந்த உறவு வளரும். தாயும் சேயும் தொப்புள் கொடி வெட்டி எடுப்பது, பிரிப்பது பிரிவா அல்லது உறவா? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை பிரிவு என்று சொல்லுவோமானால் உறவு என்கிற நிலையை போய்விடும். அல்லது உறவு என்கிற நிலையை உறவு என்கிற சொல்லுவோமானால் பிரிவு என்கின்ற நிலை போய்விடும். இந்த நிலையை நாம் நிதானித்து பார்த்தால் இயேசு பேசின இந்த 4வது வார்த்தையின் அர்த்தம் புரிந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம். பிரசவத்தில் ஒரு தாய் பிரசவிக்கிற நேரத்தில் தன் குழந்தையை தொப்புள் கொடி வெட்டி எடுக்க வேண்டாம், அப்படி வெட்டி எடுத்தால் எங்கள் உறவு முறிந்துவிடும் என்று சொல்லுவோமானால் அப்பொழுது அந்த மருத்துவர் என்ன பதில் சொல்வார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் அப்படி வெட்டி எடுக்கிற பொழுதுதான்
தாய்க்கும் உள்ள பிள்ளைக்கும் உறவு வளரும். அப்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உறவுக்குள்ளாய் நம்மை கொண்டு செல்ல இந்த வார்த்தையை நமக்கு சொல்லப்படுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக இயேசு கிறிஸ்து நம்மை நோக்கி, நான் உனக்காக மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்டால் நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கிறது என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த காலவேளையிலே சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசு சிலுவையில் மரித்து அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து நம் பாவங்களை எல்லாம் கழுவி நம்மளை சுத்திகரித்த அந்த இயேசுவின் பின்னால் நாம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்தார். இந்த உலக பிரகாரத்தின் உலகத்தை நோக்கி நாம் போகக்கூடாது. எப்பொழுதும் இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளை நாம் நினைத்து அவருடைய சத்தியத்தை புரிந்தவர்களாய் அவரை பின்பற்றி வாழ வேண்டும் என்பது இந்த வார்த்தையாகும். இயேசு தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அம்மாவும்